எழுதிட்டாப்பா நீ எழுது ஏச அப்புறம் எழுதிட்டா எழுதி படிக்கட்டும். சக்தியாகப்பட்டவளோ குழந்தைக்கு தாராட்டு பாடுறோம். கட்டி எனக்கு என் மூக்கு வாங்கு, என் கண்ணு வாங்கு, என் சீனி வாங்கு, என் கல்லண்டு வாங்கு. அப்பா மாதிரியே சொல்லுவோட பையன் அம்மா சொல்லுவா. சரி அது ஆமா ஆமா அழகு சொல்லும் அழகு சொல்லும். அப்பா போது நீங்க அந்த மாதிரி தூக்குமா. சரி அப்படின்னு ராடாட்டம் வருது. ஆமா இந்த குழந்தை என்னமா செய்யுது? ராடாட்டி ஓடாட்டி அந்த ஆதிவரா சக்தியாகப்பட்டவளோ எப்படி வளர்க்கா? அங்கே நாலு ஒரு மேனியம்மா ஒரு வண்ணமும் அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில என்ன நடக்கு? ஆதிவராசக்தி பிள்ளையும் பக்கம் வந்தா புருஷனா மறந்துட்டான். ஆமா அதனால நாம இன்னைக்கு பகவான போய் பார்க்கணும்னு சொல்லி அந்த ஆதிவராசக்தியும் அந்த ஆண்டவர் பகவான பார்க்க வரலாம். குழந்தை தொட்டில் கிடந்து தூங்குது. அது தூங்கும் போது ஒரு குழந்தை வந்தாச்சுன்னா அந்த பிள்ளையெல்லாம் முக்கியமா பார்ப்பான். அது மாதிரி பிள்ளைய பார்த்தா குழந்தை பார்க்க முடியல, குழந்தை பார்த்தா பிள்ளைய பார்க்க முடியல. கடவுளை பார்க்க கைலாசத்துக்கு அந்த அம்மா வாழலாம். அது கைலாசத்துக்கு வாழும் போது அந்த ஆண்டவன் பகவானும் சரி நம்ம விஜய் பாராட்டி 50 லட்சம் ரூபாய் அன்பளி பால் கொடுத்தாரு. 50 லட்சம் ரூபாய். ஆமா 50 ரூபாயும் சரி 5 லட்சம் சரி. நமக்கு இன்னைக்கு 50 ரூபாய் கொடுத்தா அம்மா செய்யல அடுத்த வருஷம் உங்களுக்கு 50 லட்சம் கிடைக்கும். சரி கிடைக்கும் எனக்கு கவலை இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் பாராட்டி நமக்கு நன்றி கொடுத்துருக்காங்க. அவர்கள் குடும்பம் அல்ல
அது இருக்கும்போது ஆண்டவர் வரவாட அம்மா பார்வதி பார்க்க வரோம். அப்படி பார்க்க வரக்கூடிய நேரத்துல அன்னைக்கு அந்த ஆண் விழாவுக்கு என்ன சொன்னான்? பகவான் குழந்தையா வந்து அவதாரம் செய்தார்னு சொன்னான். பார்வதா தேவி நான் பேச்சியா வந்து அவதாரம் செய்தேன்னு சொன்னத அன்னைக்கு நினைச்சு பார்த்தான். அப்படி நினைச்சு ஆமா அப்படி இருக்கும்போது தாயாகப்பட்ட பேச்சியம்மா வாயான கரையில இருந்து கொண்டு தன் மகளை அழைக்கா. மாணிக்க கையிலே மாயாண்டி தொடரை உறங்கலாமா? ஆமா ஏற்றியம்மா என்ன செய்தா? என்னே மாயாண்டி குடிக்க யார் அறவையில் நிறையாது மாயாவால் குடிக்க யார் தந்தையில் நிறையாது மாயான வந்தே யாரார் மக்களிடம் பின்னிடலாம் மைக்குடன் கிடைத்திடலாம் மாயாண்டி சுடலையே அப்படி அழைத்த போது மாயாண்டி சுடலை கண்மணிக்கு பார்க்கலாம். பூமாதேவி பெண்மணிக்கு நாம அன்னைக்கு செய்து கொடுத்த வாக்கை நாம காப்பாற்றலாம். நாளை மாயான கரைக்கு வந்து மாற்ற குணத்தை எல்லாம் அடங்கணும். உடத்தா கடத்த வாயை எடுத்து ஓட்டுனாதான் நான் செஞ்ச பாவங்கள்லாம் எனக்கு இருந்து அந்த அம்மா பேச்சியம்மா தன் மகனை அழைத்தான். பேச்சியம்மா அழைத்த போது மாயாண்டி சுடலையா என்ன செய்தாரு? குழந்தை செல்வத்தை விட்டு கொடியதொரு கருப்பத்தை எடுத்தாரு. இப்படியே போகக்கூடாது மயான கரைக்கு. கையில ஒரு வல்லைய வேணும், நமக்கு ஒரு முல்லா வேணும், முல்லாக்க கால்கடை வேணும், ஆன பந்த வேணும், அடுக்கு தடி வேணும். ஆமா வனஜா செல்வ ஜெயா, வனஜா செல்வ ஜெயான்னு சொல்லுங்க போதும். ஆமாம் செல்வ ஜெயா. அவங்க வந்து நமக்கு வந்து விதியை பாராட்டி நேரத்தை 50 ரூபா கொடுத்தாங்க. சரி 10 ரூபா இருக்காங்க. வாழ்க வளர என்று
பக்கம் கை கட்டிட்டு